பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனுசு ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மார்ச் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொல்லை கொடுக்கும் கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனாலையும், ராகு பகவான் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனாலையும் மார்ச் மாதம் தனுசு ராசிக்கு ஒரு நல்ல ஃபேவரபிள் மாதமாக தான் இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 3ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்குது மாத ஆரம்பத்தில். செவ்வாய், ராகு, சூரியன், புதன் இந்த 4 கிரகமுமே கிட்டத்தட்ட பாவ கிரகம். ஓகேங்களா? ஸோ பாவகிரகம், அதாவது 4 கிரக சேர்க்கைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. 6 கிரக சேர்க்கைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அது 6 கிரக சேர்க்கைன்றது வாக்கிய பஞ்சாங்கப்படி வரும். திருக்கணித பஞ்சாங்கப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 5 கிரகம் 4 கிரகங்கள் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதன்படி உங்கள் அந்த 4 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கை அப்படின்ற விஷயம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு ஃபேவரபிள். மற்றவங்களுக்கு அது எப்படியோ, முக்கியமாக கும்பராசிக்கு ரொம்ப மோசம். மற்றபடி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் அந்த பாவகிரகங்களாகிய இயற்கை பாவராகிய செவ்வாய், ராகு, சூரியன், புதன் இந்த மாதிரி விஷயங்கள் 3ஆம் இடத்துல இருந்தால் மட்டும்தான் கெடுதல் பண்ண மாட்டாங்க. அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. 3, 6, 10, 11 அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறதுனாலையும், அதில் குரு பார்வையும் கலந்து இருக்கிறதுனாலையும் கெடுதல்கள் எதுவும் இருக்காது. உங்களுடைய இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்தும். இது நாள் வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணணும், இது பண்ணணும், வாழ்க்கையில் இப்படி பண்ணணும், நான் இந்த மாதம் இதை பண்ணணும் அப்படின்னா, சரி போன மாதம் என்ன தான் நடந்தது அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சது எதுவுமே உங்களால் பண்ணியிருக்க முடியாது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வச்சுருந்தா கூட அதுவாக நடந்திருக்கும். ஆனால் எதுவுமே உங்களுக்கு நடக்கலை அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாமல், இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், ராகு, சூரியன், புதன் இவங்க எல்லாருமே உங்களுக்கு முயற்சிகளை வெற்றி செய்யக்கூடிய, அதாவது நீங்களும் உங்களை முயற்சிகளை தூண்டக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம். ஓகேங்களா? அதே மாதிரி இது வெற்றி கிட்டும் அப்படின்றது பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தையே பார்த்து வலுப்படுத்துறதுனால இந்த முயற்சியில் இறைவனோட பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்றது கிட்டும். உங்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றி கிட்டும். அதன் மூலிமா லாபங்கள், தன லாபங்கள் இருக்கும். அதே மாதிரி காரிய வெற்றி அப்படின்றது உங்களுக்கு இனிதே நடந்தேறும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தில் சனி. இந்த மாதம் வாங்கிய பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி ஆக மொத்தத்தில் 4ஆம் இடத்து சனி உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கெடுதல் அப்படின்ற அளவுக்கு கிடையாது. அதாவது 7 சனி, அஷ்டம சனி அளவுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கெடுக்க போகிறது கிடையாது, கெடுக்கலும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சுக்கிரனும் பார்த்திங்கன்னா அங்கே உச்சமாக இருக்கிறார். 4ஆம் இடத்துல மீனராசியில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு அந்த சனியோட தீவிரத்தை உக்கிரத்தை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால உங்களுடைய உடல்நிலை அனைத்தும் சரியாகக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பல்லு பிரச்சனைகளை கொடுப்பார். நிறைய இந்த எலும்பு பிரச்சனை, பல்லு டென்டலுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை தான் கொடுத்துட்ருப்பார். ஆல்ரெடி கொடுத்துருப்பார், இல்லை கொடுப்பார். இந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அது இந்த மார்ச் மாதம் கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். அதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் அவதிப்பட்டு இருக்கிற ஒரு சில உடல் உபாதைகளிலிருந்து விடுதலை தரக்கூடிய விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் இடத்தில் குரு வக்ரமாக இருக்கிறார். ஓகேங்களா? இந்த 7ல் குரு அப்படின்றது நிறைய பேர் என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறீங்க, சார் இப்போது இந்த 2 கல்யாணம் பண்ணாத தனுசு ராசிக்காரங்க இப்போ இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க சார். மார்ச், ஏப்ரல், மேக்குள்ளே பண்ணிடணும், அதுக்கப்புறம் குரு மாறிச்சுன்னா எங்களை அது அதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இது உண்மையான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க. அது ஜாதகம் பார்க்குறவங்களும் கேட்குறாங்க, கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க.
ஸோ இது உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கிற குரு நல்லது, 8ல் இருக்கிற குரு வந்து அஷ்டம குரு கெட்டது அப்படின்றது பொதுவான ஒரு விஷயம். ஓகேங்களா? இது உண்மை தான், இதில் எந்த பொய்யும் கிடையாது. ஆனால் ஒரு ராசிக்கும் வித்தியாசப்படும். புரியுதுங்களா? இப்போ 7ல் இருக்கிற குரு நல்லவர் அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ராசி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசின்னு வச்சுக்கோங்க, இல்லை விருச்சிக ராசின்னு வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்கு 7ல் இருக்கிற குரு நல்லவர், 8ல் இருக்கிற குரு கெட்டவர். ஓகேங்களா? ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 7ல் இருக்கிற குரு நியூட்ரல், நல்லவர். ஓகேங்களா? 8ல் இருக்கிற குரு அதை விட நல்லவர். இதுதான் விஷயம். ஏன் அப்படின்னா உபய ராசிகள், அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உபய ராசிகள்னு பேர். அதாவது பத்திய தோஷத்தை வந்து குருவும் புதனும் வந்து கொடுப்பாங்க. அதாவது குருவும் புதனும் 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துலலாம் இருந்தது அப்படின்னா நல்லதும் பண்ணுவாங்க, கெட்டதும் பண்ணுவாங்க, கலந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் வந்து கேந்திராதிபத்திய தோஷம். அப்போ குருவும் புதனும் உபயராசிக்காரர்களுக்கு மறையணும், 8-12 மறையணும் அப்படின்றது தான் விதி. 6ல் மறைவதை விட 8-12 மறைவது நல்லது அப்படின்றது தான் உத்தமம், அப்படின்றது தான் ஜோதிட விதி. ஸோ தனுசு ராசின்றது ஒரு உபயராசி. ஓகேங்களா? ஸோ உபயராசிக்கு 7ல் இருக்கிற குரு நல்லவர், 8ல் இருக்கிற குரு ரொம்ப நல்லவர். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்தில் குரு வந்து உச்சமடைவார். ராசிநாதன் உச்சமடைவது பாவகிரகமாகவே இருந்தாவே, ஓகேங்களா, பாவகிரகமாக இருந்தால் கூட, சனி ராகுவாக இருந்தால் கூட, ராகுக்கு உச்சம் கிடையாது, சனியாக இருந்தாலும் செவ்வாயாக இருந்தாலும் அந்த ராசி அதிபதி உச்சம் அடைகிறது அப்படின்றது மிகப்பெரிய யோகம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு யோகம் அப்படின்றது, யோகம் மீன்ஸ் என்னென்னா தெளிவு கிடைக்கும், உங்களுக்கு தெளிவாக இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் குரு உச்சமடையும் போது தெளிவாக இருப்பீங்க, ஃபோக்கஸாக இருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்து மே லாஸ்ட் வீக்கு, ஜனவரி 1 வீக்கில் குரு பயிற்சி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போவுமே வந்து நல்லா தான் இருக்குது, அப்போயும் நல்லா தான் இருக்குது. அதாவது குரு பயிற்சிக்கு பிறகும், 8ல் குரு வந்ததுக்கு பிறகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான டைம் தான். தாராளமாக திருமணம் செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கிரகண நாள். ஓகேங்களா? சந்திர கிரகணம் வரும். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்களாகட்டும் சரி, குழந்தைகளாகட்டும் சரி, அந்த ரேஸை போய் நான் பார்க்குறேன், சந்திர கிரகணம் வருது, நான் ஈவினிங்கில் வந்து போய் நிலாவை பார்க்குறேன், அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து உங்களை வந்து கொல்லாது. ஓகேங்களா? எதுவும் பண்ணாது. கிரகணத்தை பார்த்தா, கிரகண ரேஸ் வந்தால் உங்கள் உயிரெலாம் போயிடாது, ஆனால் உயிர் மட்டும்தான் போகாது, மற்றதெல்லாம் போகும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஹெல்த்தை கெடுத்து உங்களுக்கு உள்ள அந்த ரேஸ் போய் உங்கள் உடம்புக்குள்ளே என்னென்ன டேமேஜ் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இருக்கும்போது நம்ம அதை தேவையில்லாத விளையாடாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் வேலை மற்றும் தொழில் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். வாழ்க்கையிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.